students இப்போ வந்து impure மெத்தடை வந்து கான்சன்ட்ரேட் போராக மாற்றிட்டோம். கான்சன்ட்ரேட் போரை வந்து மெட்டல் ஆக்சைடை மாற்றுறதுக்கு ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன், இது கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு மெட்டல் ஆக்சைடுன்ற பாயிண்டில் பார்த்தோம். அடுத்து மெட்டல் ஆக்சைடை என்னவோ மாற்றணும், ஃபைனலாக மெட்டலாக மாற்றணும். ஸோ இதை வந்து லாஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்ட், மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்ட் அப்படின்ற பாயிண்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு வந்து என்னென்ன மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? ரெடியூசிங் மெத்தட்ஸ், ஸ்மெல்டிங், ரிடக்ஷன் பை கார்பன், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்ட் அப்படின்ற பாயிண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சில முரண்பாடுகள் இருக்குது. ரெடியூசிங் ஏஜெண்ட்டை வந்து நாம் செலக்ட் பண்ணணும். இந்த ரெடியூசிங் ஏஜெண்ட் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டலாக மாற்றணும். அதுக்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்ட் அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச் அஸ் சோடியம், இது எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நாம் யூஸ் பண்ணுறோம். இதில் சில முரண்பாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, கார்பன் cannot be used for reducing agent for sodium and potassium, aluminum because highly reactive. இந்த கார்பன் வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, எதை வந்து எதனுடைய ஆக்சைடை வந்து மெட்டலாக மாற்ற முடியாது அப்படின்னா, சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் இது கூட எல்லாம் வந்து கார்பனை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி அதனுடைய மெட்டலை உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இது எல்லாமே சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். இது வந்து கார்பனை ஒருவேளை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணோன்னா இது வந்து கார்பன் கூடவே ரியாக்ட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுறதில்ல, அதில் இருக்கிற ஆக்சிஜனை என்ன பண்ண முடியறதில்ல, கார்பனால் ரிமூவ் பண்ண முடியறதில்ல. ஏன்னா கார்பன் வந்து இந்த மெட்டல்ஸ் கூடயே ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இதை நம்ம கார்பனை வந்து நம்ம இந்த மாதிரி மூணு மெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு cannot be used for reducing agents such as zinc oxide and aluminum oxide. இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு cannot be used for reducing agents such as zinc oxide and aluminum oxide. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்டட் வித் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ராம் டயக்ராம், இதை பற்றி வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து ரெடியூசிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸ்மெல்டிங், ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ரிடக்ஷன் பை மெட்டல், ஆட்டோ ரிடக்ஷன், இது எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தமிழில் தெரியும், உருக்குதல். ஸ்மெல்டிங்னா என்னது, உருக்குதல். அப்போது இதனுடைய ஜென்ரல் ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து ஒரு ஃப்ளக்ஸ் கூட சேர்க்குறோம். அடுத்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டை வந்து சேர்க்குறோம். ரெடியூசிங் ஏஜெண்ட் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு முன்னே பார்த்தோம். கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம், இதில் ஏதாவது ஒன்று வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஃப்ளக்ஸு அப்படின்றது ஒரு இலக்கி அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் இலக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் ஓர் கூட ஆட் பண்ணுறோம். இப்போது என்ன ஆகும், அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர், அது தேவையான வெப்பநிலையில் ஹீட் பண்ணும்போது நமக்கு பியூர் மெட்டல் கிடைச்சிது. என்னது, கான்சன்ட்ரேட் ஓர்லேருந்து என்ன கிடைச்சிது, நமக்கு பியூர் மெட்டல். அதாவது மெட்டல் ஆக்சைட்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருது, மெட்டல் கிடைச்சிருது. அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, ஸ்லாகாக மாறிடுது. புரியுதா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கான்சன்ட்ரேட் ஓர் கூட கண்டிப்பாக என்ன இருக்கும், கேங் இருக்கும், கனிம கழிவுன்னு சொல்லுவோம். இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ணுறோம், நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு இலக்கியை ஆட் பண்ணுறோம். புரியுதா? அது கூட என்ன ஆட் பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளக்ஸ் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இங்கே இருக்கிற கேங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். என்னவா ரிமூவ் பண்ணிவிடும் அப்படின்னா, ஸ்லாகாக மாற்றிடும். கேங் ரியாக்ட் வித் ஃப்ளக்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் த ஸ்லாக் அப்படின்ட்டு கசடுவை நமக்கு கொடுக்கும். கழிவு வந்து இலக்கியோடு சேர்ந்து கசடு நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த கான்சன்ட்ரேட் ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அதனுடைய ஆக்சிஜனை என்ன ஆகிடும், வெளியே அனுப்பிடும். ஸோ பியூர் மெட்டல் நமக்கு கிடைச்சிடும். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய வேலை என்ன, ஆக்சிஜனை பிரிக்கிறது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள், ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு
அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட். இப்போ ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடில் பாரு ஃபெரிக் ஆக்சைடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு என்ன ஆட் பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஒரு ஓரில் என்ன இருக்கும், கண்டிப்பாக கேங் இருக்கும். புரியுதா, ஓர் கூட என்ன இருக்கும், கேங் இருக்கும். இப்போ இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுற வேலை நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் கூட ஒரு ஃப்ளக்ஸை ஆட் பண்ணணும். அந்த ஃப்ளக்ஸை என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடுன்ற ஃப்ளக்ஸை இந்த சப்ஸ்டன்ஸ் கூட ஆட் பண்ணும்போது இந்த கால்சியம் ஆக்சைடு இந்த ஃபெரிக் ஆக்சைடு கூட இருக்கக்கூடிய என்னது கேங்கை வந்து கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி என்னவா மாறிடும், கால்சியம் சிலிக்கேட் அப்படின்ற ஸ்லாகாக என்ன ஆகிடும், வெளியே போயிடும். புரியுதா, ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி. கால்சியம் ஆக்சைடு என்ன கேரக்டர், பேசிக் ப்ராப்பர்ட்டி. இதில் இருக்க ஃபெரிக் ஆக்சைடு கூட இருக்கக்கூடிய அந்த கேங் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி. பேசிக் ப்ராப்பர்ட்டியும் அசிடிக் ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்தால் நமக்கு தெரியும் அது வந்து ஒரு நியூட்ரல் சால்ட்டாக வெளியே போயிடும். சரியா, இந்த கால்சியம் சிலிக்கேட் அப்படின்ற ஸ்லாகாக என்ன ஆகிடுது, வெளியே போயிடுது. அப்போ நமக்கு ஃபெரிக் ஆக்சைட்லேருந்து நமக்கு அயன் வந்து தனியாகவும், இதில் கார்பன் மோனாக்சைடு இதில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் என்ன ஆகிடுது, வெளியே போயிடுது. இதுதான் வந்து ரிடக்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் பைரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பருடைய ஓரை வந்து நாம் எடுத்துக்கிறோம். அது கூட ஆக்சிஜனை செலுத்தி அதை வந்து நிறைய ஹீட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெரஸ் சல்ஃபைடு அப்புறம் காப்பர் சல்ஃபைடு. இந்த காப்பர் சல்ஃபைடு கூட நமக்கு இது ரெண்டுமே சேர்த்து மேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. இதில் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியே போயிடுது. இப்போ ஃபெரஸ் சல்ஃபைடு, இங்கே இருக்கிற ஃபெரஸ் சல்ஃபைடு இன்னும் ஆக்சிஜன் கூட சேர்த்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஃபெரஸ் ஆக்சைடு கிடைக்குது. இது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போயிடுது. சரியா, இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபெரஸ் ஆக்சைடு அப்படின்ற கேங் இருக்குது. இது கூட ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். என்ன ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம், சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்ற ஃப்ளக்ஸை ஆட் பண்ணும்போது இது கூட ரெண்டும் சேர்த்து நமக்கு ஸ்லாக் வந்து வெளியே போயிடுது. சிலிக்கேட், அயன் சிலிக்கேட்டாக நமக்கு என்ன ஆகிடுது, வெளியே போயிடுது. சரியா, இப்போ வந்து இந்த காப்பர் சல்ஃபைடானது திரும்பவும் மேலே ஆக்சிஜன் கூட சேர்த்து வரும்போது காப்பர் ஆக்சைடு நமக்கு. இந்த காப்பர் ஆக்சைடு திரும்பவும் காப்பர் சல்ஃபைடுடன் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, காப்பர் தனியாக கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான மெட்டல். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட் அப்படின்றது காப்பர் வந்து நமக்கு காப்பர் பைரைட்லேருந்து எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்றத இந்த மெத்தடில் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் அதில் வந்து ரிடியூசிங் மெத்தட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸ்மெல்டிங் பார்த்துட்டோம். அடுத்து ரிடக்ஷன் பை கார்பன் பார்க்கலாம். ரிடக்ஷன் பை கார்பனில் மெட்டல் ஆக்சைடு can be applied to the metals which do not form carbides with carbon at the reduction temperature. அதாவது நம்ம மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலாக மாற்றும் பொழுது ஒரு அதிக வெப்பநிலை கொடுக்குறோம். அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் இந்த கார்பன் ஆனது என்னது, நாம் எடுத்துக்கக்கூடிய மெட்டல் கூட எந்த ஒரு கார்பைடும் ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அதாவது கார்பன் மெட்டல் கூடவே ரியாக்ட் பண்ணி கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது. இந்த கார்பனுடைய வேலை என்ன, அது இந்த ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணுற வேலையை மட்டும் செய்யணும். இந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கார்பன் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். சில மெட்டல்ஸ் கூட கார்பன் ரியாக்ட் ஆகிடுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஆல்கலி மெட்டல்ஸ் கூட கார்பன் ரியாக்ட் பண்ணி கார்பைடை கொடுத்துரும். அதனால் அந்த மாதிரி ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் கூட கார்பனை என்ன பண்ண முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ண முடியாது. ஆனால் ஜிங்க் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு இந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைடுக்கு கார்பனை நாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், அதனுடைய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு மெட்டலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைட் டு த மெட்டல்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ். அதாவது நாம் எடுத்துக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடு அந்த மெட்டல் வந்து கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி கார்பைடை உருவாக்கக்கூடாது. ஜஸ்ட் ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய மெட்டல் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கார்பனை என்ன பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணலாம். அடுத்து reduction by hydrogen. This method can be applied to the oxides of metals
iron, lead, copper having a less electropositive character than hydrogen. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு ரெடியூசிங் மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து சில்வரை விட எலக்ட்ரானை வழங்குகிற தன்மை அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில்வர் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து எலக்ட்ரானை வழங்கியிருக்கு. புரியுதா? அப்போது இந்த ஹைட்ரஜனை சேர்த்தும் போது சில்வரை விட ஹைட்ரஜன் என்ன ஆகும்? எலக்ட்ரானை அதிகமாக கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரானை கம்மியாக இருக்கக்கூடிய சில்வர் கூட சேருமா, இல்லை எலக்ட்ரான் அதிகமாக வழங்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட சேருமா? ஹைட்ரஜன் கூட தான் சேரும். புரியுதா? அப்போது இந்த ஆக்சிஜன் என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு என்ன ஆகிடும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அப்போ இந்த சில்வர் என்ன ஆகிடும்? தனியாக வெளியே வந்துடும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in this method can be applied oxides of the metals like iron, lead, copper having less electropositive character. அதாவது ஹைட்ரஜனை விட குறைவான எலக்ட்ரானை வழங்கி ஆக்சிஜன் கூட பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடுக்கு மட்டும்தான் இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். புரியுதா? அதே மாதிரி அயன் கூட இருக்கக்கூடிய ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணோன்னா இப்போது ஹைட்ரஜன் வந்து அயனை விட எலக்ட்ரானை அதிகமாக வழங்கும். சரியா? இது வந்து குறைவாக வழங்கியிருக்கு ஆக்சிஜனுக்கு, அதனால் இது பிணைப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஹைட்ரஜன் வந்து அயனை விட அதிகமான எலக்ட்ரானை வழங்கும் போது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை வாங்கிட்டு அயனை கழட்டி விட்டுரும். புரியுதா? இந்த மெத்தட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்போ பார்த்தா நிக்கல் ஆக்சைடு இது கூட வந்து கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் வந்து யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் கேஸ், ஹைலி ரியாக்டிவ் ஏஜென்ட் இந்த மாதிரி தனிமங்களுக்கும் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம ஹைட்ரஜனை யூஸ் பண்ண முடியும். ஹைட்ரஜன் மட்டும் தனியாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, கார்பன் மோனாக்சைடு கூட சேர்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? வாட்டர் கேஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். இந்த வாட்டர் கேஸை வந்து நிக்கல் ஆக்சைடு கூட சேர்த்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நிக்கல் தனியாகவும் அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் வெளியே வந்துடுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து பயன்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம்? ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கணும். சரியா? அடுத்து ரிடக்ஷன் பை மெட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோமியம் ஆக்சைடும் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மெட்டலை ஆட் பண்ணுறோம். ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக என்ன பண்ணுறோம்? மெட்டல் அப்படின்னா என்ன ஆட் பண்ணுறோம்? அலுமினியம் அப்படின்ற மெத்தட். ரெடியூசிங் பை மெட்டல், ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? ரெடியூஸ் பண்ணுறோம். புரியுதா? மெட்டல் ஆக்சைடை மெட்டலையே பயன்படுத்துகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா குரோமியம் ஆக்சைட்லேருந்து ஒரு மெட்டல் என்ன அப்படின்னா அலுமினியம் ஆட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணணும்? வெளியேற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு அதிகமான ஹீட் தேவைப்படுது. புரியுதா? அதிகமான இக்னிஷன் டெம்பரேச்சர், அதாவது ஆரம்ப வெப்பநிலை மிக அதிகமாக வந்து தேவைப்படுது. ஆனால் இதுக்கு ஆரம்ப வெப்பநிலை அதிகமாக தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கூட இன்னொரு ரியாக்ஷன் நடக்கிற மாதிரியான சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், பேரியம் ஆக்சைடு மெக்னீஷியமும் கலந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நாம் இது கூட ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டுமே சேரும்போது இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்ன? வெப்பத்தை அதிகமாக வெளிவிடும். அந்த வெளிவிடுற வெப்பத்தில் என்னாகும்? இந்த குரோமியம் ஆக்சைடு அலுமினியமும் ஒன்றா சேர்ந்து இது வெளிவிடுற அதிகமான வெப்பநிலையில் இந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? குரோமியம் தனியாகவும் அலுமினியம் ஆக்சைடு தனியாகவும் ரிடக்ஷன் ஆகிடுதும். புரியுதா? ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான ஹீட் தேவைப்படுறது, அந்த ஹீட்டை வந்து இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குது. புரியுதா? அந்த ரியாக்ஷன் என்ன? பேரியம் ஆக்சைடு மெக்னீசியம் கூட சேர்ற அந்த ரியாக்ஷன். புரியுதா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ரிடக்ஷன் பை மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்போது நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் வந்து ஆட் பண்ணுறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள், மெர்க்குரி சல்பைடு இருக்குது அப்படின்னா இது கூட ஆக்சிஜனை சேர்த்து நாம் ஹீட் பண்ணும்போது இந்த மெர்க்குரி தன்னைத்தானே என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போயிடும். அதாவது தன்னைத்தானே இந்த சல்ஃபர் வந்து ஆக்சிஜனுக்கு ரியாக்ட் ஆகிட்டு வெளியே போகும்போது மெர்க்குரி தன்னைத்தானே என்ன ஆகிடும்? பிரிச்சுக்கும். புரியுதா? இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம? ஆட்டோ ரிடக்ஷன். இதில் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ணுறது இல்லை.